इस्लाम पक्ष एक नंबर पक्ष अल्लाह का शुक्र अदा करता हूँ। மகாராஷ்டிராவில் காங்கிரசிற்கு டஃப் கொடுக்கும் இஸ்லாம் அரசியல் செல்வாக்கை பறிகொடுத்தது எப்படி? இனி சிறுபான்மையினர் பாதுகாவலர் என்ற முழக்கம் எடுபடுமா? மகாராஷ்டிராவின் அரசியல் ரீதியாக மிகவும் தனித்துவமான நகரங்களில் ஒன்றான மாலேகான் தற்போது தனி அரசியல் பாதையில் பயணிக்க தொடங்கியுள்ளது. சமீபத்தில் முடிவடைந்த மாநகராட்சி தேர்தல்களில் முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ ஷேக் ஆசிப் துவக்கிய இஸ்லாம் என்ற புதிய அரசியல் அமைப்பிற்கு மாலேகான் மக்கள் நல்ல ஆதரவை வழங்கி வருகின்றனர். இந்தியன் செக்யூலர் லார்ஜஸ்ட் அசம்பிளி ஆஃப் மகாராஷ்டிரா என்பதே இஸ்லாம் என்ற கட்சியின் விரிவாக்கமாகும். மதச்சார்பின்மையையும் மகாராஷ்டிராவையும் இணைக்கும் விதமாக இந்த பெயர் சூட்டப்பட்டது. ஷேக் ஆசிப் மாலேகான் மேயராக பணியாற்றிய பிறகு 2014ஆம் ஆண்டு காங்கிரசின் சார்பில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்வானார். 2022ஆம் ஆண்டு மாநில தன்மையுடனான கருத்து வேறுபாடுகளை காரணம் காட்டி காங்கிரஸை விட்டு வெளியேறி சரத் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடன் சிறிது காலம் கூட்டணி அமைத்தார். பின்னர் தேசியவாத காங்கிரஸ் கட்சி பிரிவினைக்கு பிறகு அந்த கட்சியை விட்டு வெளியேறிய ஷேக் ஆசிப் 2024ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக இஸ்லாம் என்ற கட்சியை தொடங்கினார். பாஜக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து கொள்கை முடிவுகளில் இஸ்லாத்தின் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாகவும் அதற்கு பதிலடி கொடுப்பதற்காகவே இந்த கட்சி உருவாக்கியதாகவும் ஷேக் ஆசிப் அறிவித்தார். இந்நிலையில் மகாராஷ்டிராவின் உள்ளாட்சி தேர்தல்களில் பாஜக தலைமையிலான மகாயுதி வெற்றி பெற்றாலும் அசாதுதீன் ஒவைசி கட்சியும் ஷேக் ஆசிப்பின் இஸ்லாம் கட்சியும் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. மகாராஷ்டிராவில் நடந்து முடிந்த 29 நகராட்சிகளுக்கான தேர்தலில் இந்த இரு கட்சிகளும் புதிய வீரர்களாக உருவெடுத்துள்ளன. நாசிக் மாவட்டத்தின் மாலேகானில் இஸ்லாம் கட்சி 84 மாநகராட்சி வார்டுகளில் 35 இடங்களை வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஒவைசி கட்சி 21 இடங்களை பிடித்துள்ளதால் இரு கட்சிகளும் இணைந்து ஆட்சி அமைக்கவும் மேயர் பதவிக்கு உரிமை கோரவும் வாய்ப்புகள் உள்ளன. மாலேகானில் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா 18 இடங்களையும், சமாஜ்வாடி கட்சி 5 இடங்களையும், காங்கிரஸ் 3 இடங்களையும், பாஜக 2 இடங்களை மட்டுமே வென்றது. மாலேகானில் இஸ்லாம் கட்சியின் விரைவான வளர்ச்சி உள்ளாட்சி தேர்தலின் தனித்துவமான அம்சங்களில் ஒன்றாகவே பார்க்கப்படுகின்றது. இந்த வெற்றிக்கு அடித்தள மக்களின் தொடர்ச்சியான அணிதிரட்டலே காரணம் என்று கட்சியின் தலைவர் ஷேக் ஆசிப் கூறியுள்ளார். மேயர் பதவி இஸ்லாம் கட்சிக்கே செல்ல வேண்டும் என்றாலும் நகரத்தின் வளர்ச்சி மற்றும் ஒற்றுமையின் நலனுக்காக ஒவைசி கட்சியுடன் பேச்சுவார்த்தை மற்றும் சமரசத்திற்கு கதவுகளை திறந்தே வைத்துள்ளது. மாலேகான் நகராட்சியில் பல தசாப்தங்களாக இங்கு அரசியல் செல்வாக்கு 2 குடும்பங்களை சுற்றியே இருந்தது. சோசியலிச தலைவர் நெஹால் அகமது 5 முறை ஜனதா தள எம்எல்ஏவாக மாலேகானை பிரதிநிதித்துவப்படுத்தினார். 2 முறை அந்த இடத்தை வென்ற மறைந்த காங்கிரஸ் தலைவர் ஷேக் ரஷீத் ஆகியோரின் குடும்பங்கள் கைப்பற்றின. காலம் காலமாக வெற்றி பெற்று வந்த கட்சிகளை பின்னுக்கு தள்ளி இஸ்லாம் கட்சியும் ஓவைசி கட்சியும் வெற்றி வாகை சூடியுள்ளன. மாலேகான் முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கக்கூடிய தொகுதி என்பதால் பாஜகவிற்கு அது ஏமாற்றமில்லை. ஆனால் காங்கிரஸ் தனது அடையாளத்தை பறிகொடுத்து இருப்பதுதான் நம்பிக்கை எனும் கைக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.